வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சூப்பர் 7 கிரிக்கெட் சங்கம் சார்பாக வெஸ்ட் பெங்காலில் நடைபெறும் அகில இந்திய 20th சீனியர் சூப்பர் 7 கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்பில் விளையாட்டுப் போட்டியில் புதுவை அணி பங்கேற்று தேசிய அளவில் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. அவர்கள் அனைவரும் பாண்டிச்சேரி சூப்பர் 7 கிரிக்கெட் அசோசியேஷன் செயலாளர் எழில்ராஜன் மற்றும் தலைவர் ஜான் அம்புரோஸ் தலைமையில் சென்று புதுச்சேரி உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்றார்கள். அச்சமயம் அமைச்சர் அவர்கள் போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வின் பொழுது புதுவை சூப்பர் 7 கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் கலைச்செல்வன், அணியின் கேப்டன் ரகு, துணை கேப்டன் அருண் மற்றும் விளையாட்டு வீரர்கள் தினேஷ், கவியரசன், விமலரசன், வித்யாசாகர், அஜய் வர்மா, ராகுல், விஷால், சச்சின் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் முதியோர், விதவைகள், முதற்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்டோர் உள்ளிட்டோருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக விவகாரத்தில் நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி அரசியல் கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேடுவது கண்டிக்கத்தக்கது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார்கள். குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் நிரூபித்தால் அதனை சந்திக்க இந்த அரசு தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். மாநில வருவாயை கருத்தில் கொண்டு நிறைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் மக்கள் மீது வரி சுமத்தக்கூடாது என்பதற்காக தான் மதுபான தொழிற்சாலைகள் போன்ற பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது. அதில் தவறு நடந்திருந்தால் அதை ஆதாரப்பூர்வமாக தெரிவிக்கலாம். சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்று பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாது. ரங்கசாமி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் உள்ளது. எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றம் சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் சம்பந்தமாக கட்சி மேலிடம் எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவேன் என்றும் நமச்சிவாயம் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஆண்ட்ரூஸ் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆன்லைன் செயலி மூலம் ரூபாய் 10,000 கடன் பெற்றார். அந்த கடனை வட்டியுடன் சேர்த்து செலுத்தினர். இந்த நிலையில் அவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை நிர்வாணமாக சித்தரித்து அதனை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் தொடர்பில் உள்ள நண்பர்கள் மற்றும் சமூக வலைதளத்தில் வெளியிடுவோம் என்று மிரட்டினர். இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் மர்ம நபர்கள் கேட்டது போல பல்வேறு தவணைகளாக ரூபாய் 2,99,000 செலுத்தினார். மேலும் அந்த கும்பல் அவரிடம் பணம் கேட்டு மிரட்டியதால் ஆண்ட்ரூஸ் சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சமூக வலைதளத்தில் இருந்த புகைப்படங்களை அழித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து அவர் அனுப்பிய பணம் எங்கு சென்றது என்று விசாரணை நடத்தினர். அப்பொழுது கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த முகமது ஷபி என்பவருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. உடனே சைபர் கிரைம் போலீசார் கேரளா சென்று அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள அவர் அங்கு லாரி டிரைவராக இருந்தார். தொடர்ந்தவர் தனது நண்பர் உதவியுடன் இதுபோன்ற மோசடி கும்பலுடன் சேர்ந்து செயல்பட்டது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் அவரது வங்கி கணக்கை சோதனை செய்தபொழுது அதில் ரூபாய் 10,65 லட்சம் இருப்பது தெரியவந்தது. அந்த வங்கி கணக்கை உடனடியாக போலீசார் முடக்கினர். பின்னர் அவரை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது. இந்த மோசடியில் மேலும் 13 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அவர்கள் ஒரு நிறுவனம் போல செயல்பட்டு வருகின்றனர். அதற்கு குஜராத்தை சேர்ந்த சித்தான் முகேஷ் என்பவர் தலைவராக உள்ளார். அவரை அமலாக்கத்துறை போலீசார் மற்றொரு வழக்கில் தற்பொழுது கைது செய்து குஜராத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய சென்னையை சேர்ந்த முஜீப் என்பவரை தமிழக போலீசார் போதைப்பொருள் தடுப்பு வழக்கில் கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளனர். இந்த கும்பல் டெல்லி, சென்னை, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம், குஜராத், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அலுவலகம் நடத்தி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்களிடமிருந்து ஒரு வங்கி கணக்கிற்கு பணம் வந்தவுடன் அதனை உடனடியாக அடுத்தடுத்த வங்கி கணக்குகளுக்கு மாற்றுகின்றனர். அதன்படி 8 வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகின்றது. 9வதாக அந்த பணம் கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்பட்டு வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. இதுவரை பொதுமக்களை ஏமாற்றி 8 வங்கி கணக்குகள் மூலம் ரூபாய் 321 கோடி மோசடி செய்துள்ளது தெரியவந்தது. அந்த வங்கி கணக்குகளை முடக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய சித்தான் முகேஷ் ஆகிய 2 பேரை அங்குள்ள சிறையிலிருந்து கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் 11 பேரை கைது செய்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா கூறுகையில், ஆன்லைன் கடன் செயலிகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம்.
கடந்த ஆண்டுகளில் மட்டும் புதுச்சேரியில் இதேபோல் 336 புகார்கள் வந்துள்ளன. பொதுமக்கள் சுமார் ரூபாய் 33 லட்சம் பணத்தை இழந்துள்ளனர். எனவே காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட ஆன்லைன் கடன் செயலிகளை முடக்கி வைத்துள்ளோம். இருப்பினும் சைபர் குற்றவாளிகளை நாள்தோறும் புதிதாக செயலிகளை உருவாக்குகின்றனர். எனவே பொதுமக்கள் இந்த செயலிகளை நம்பி கடன் பெற்று ஏமாற வேண்டாம். இந்த வழக்கில் கூட கடன் பெற்றோர்களை மிரட்டியவர்கள் கம்போடியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழில் பேசி மிரட்டியது தெரியவந்துள்ளது. எனவே இது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றோம். மேலும் புதுச்சேரியிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்பவர்கள் என்னென்ன வேலை செய்கின்றனர் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றோம். இதுவரை 38 பேரின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் ஆன்லைன் செயலி மூலம் கடன் பெறும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் வந்தால் உடனடியாக சைபர் கிரைம் போலீசில் புகார் தெரிவிக்க வேண்டும் என்றார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த முகமது ஷபியை போலீசார் அழைத்து வந்தபோது அவர் திரைப்படத்தின் ஆடியோ ரீல்ஸ்க்கு வரும் நடிகரை போல கையை அசைத்துக் கொண்டு நான் அவனில்லை வேறாளு என நான் அவனில்லை திரைப்பட பாணையில் என்று கூறி சென்றார். புகைப்படக்காரர்கள் படம் எடுத்த பொழுது போட்டோ ஷூட்டுக்கு வந்த நடிகரை போல மாறி மாறி போஸ் கொடுத்தார். நாடு முழுவதும் 77வது குடியரசு தின விழா நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடக்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கின்றார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இதில் அலங்கார வண்டிகள், ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. தொடர்ந்து வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இந்த விழாவிற்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், கடற்படை, கப்பல் படை, சாரணியர், தேசிய மாணவர் படை, பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது. தொடர்ந்து மத்திய உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தனியார் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் கடலோர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் சர்வதேச உளவியல் மாநாடு நடைபெறுகின்றது. பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிகரசு, பல்வேறு முன்னணி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள், 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், டெல்லியில் மாபெரும் அளவிலான திருக்குறள் மாநாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும், உலகெங்கும் பல இடங்களில் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் திறக்க ஏற்பாடுள்ளதாகவும் தெரிவித்தார். மதுரை, மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்திய நிலையில் டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் மற்றும் அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், இவ்விவகாரத்தில் திமுக தமிழக மக்களை ஏமாற்றும் வகையில் விளையாட்டு அரசியல் செய்துள்ளது என்றும், கடந்த காலங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டம் நடத்திய பிறகு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டியவர், மத்திய அரசு என்றும் மக்கள் பக்கம்தான் இருக்கும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரி மூலகலம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் +1 படிக்கும் மாணவர்கள் 2 பிரிவினராக செயல்பட்டு வந்தனர். இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஒரு தரப்பை சார்ந்த மாணவர் நேற்று முன்தினம் கத்தி மற்றும் 6 நாட்டு வெடிகுண்டுகளை புத்தக பையில் வைத்து பள்ளிக்கு எடுத்து வந்து எதிர்த்தரப்பை சார்ந்த மாணவர் ஒருவரின் கையில் கத்தியால் வெட்டினார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவனை ஆசிரியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் மாணவரிடமிருந்து கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டது. சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகம் தரப்பிலோ பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் தரப்பிலோ எந்த புகாரும் அளிக்கவில்லை. தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் போலீசார் தாமாக முன்வந்து கத்தியால் வெட்டியது, வெடிகுண்டு வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்து மாணவனை கைது செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறுவரை சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு தனியார் பள்ளிக்கு கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றது. இங்கு துணிக்கடைகள், உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி உணவகங்கள், மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றது. இங்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் முறைகேடாக 2 கடைகள் இயங்கி வந்தது. இதுகுறித்து பலமுறை நகராட்சிக்கு புகார் கடிதங்கள் வந்த நிலையில் முறைகேடாக செயல்பட்டு வந்த 2 கடைகளுக்கு அதிகாரிகள் அதிரடியாக இன்று சீல் வைத்தனர். மேலும் இந்த வணிக வளாகத்தில் பல்வேறு கடைகள் முறைகேடாக செயல்பட்டு வருவதாகவும், ஒரே நபர் 4க்கும் மேற்பட்ட கடைகள் வைத்துள்ளதாக பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது.
அது மட்டுமின்றி கடையை பலர் உள்வாடகைக்கு விட்டு லாபம் பார்த்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி கடையின் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாண்டிச்சேரி மேரிடைம் அகாடமி தனது 15வது ஆண்டு நிறைவு மற்றும் குடியரசு தின விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றது. இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. பாண்டிச்சேரி மேரிடைம் அகாடமி இயக்குநர் அருள் ஜோஸ்பின் மேரி மற்றும் அகாடமி முதல்வர் கேப்டன் சுரேஷ் ஜெகதீசன் ஆகியோரின் வழிகாட்டுதல்படி இந்த இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் ஏராளமான மரைன் அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் மற்றும் அருகில் உள்ள பகுதி மக்கள், தன்னார்வலர்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இந்த இரத்த தான முகாம் மருத்துவத்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த நிகழ்வு எடுத்துரைக்கின்றது. பாண்டிச்சேரி மேரிடைம் அகாடமி சமூகத்திற்கு தன்னால் இயன்ற பங்களிப்பை வழங்கி வருவதை இந்த இரத்த தான முகாம் மூலம் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களில் இருந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களையும் காப்பாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக இந்த இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. பல்வேறு சமூக பணிகளிலும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் அகாடமி பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த இரத்த தான முகாம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி புதுச்சேரி போக்குவரத்து துறை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணத்தை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் போக்குவரத்து துறை ஆணையர் டாக்டர் சிவகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் போக்குவரத்து துணை ஆணையர் குமரன், செயற்பொறியாளர் சீதாராமராஜ், அங்காளன் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இதில் பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியவாறு காந்தி சிலை அருகே இருந்து புறப்பட்டு எஸ்.வி. பட்டேல் சாலை, மிஷன் வீதி மற்றும் அரசு மருத்துவமனை வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலை அருகே முடிவடைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் அரசு செயலர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வளர்ச்சி ஆணையர் மற்றும் செயலர் ஆஷிஷ் மாதவ்ராவ் மோரே தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.